நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் நரசிம்மராஜ். நாம் விவாதித்ததன்படி அறிவியலை தொடங்கிவிட்டோம். இப்பொழுது கணக்கு பாடத்தை நாம் தொடங்குகிறோம். நாம் வீடியோவை பார்க்கும் பொழுது நீங்கள் செட்டிங்ஸில் பிக்சரை ஹை குவாலிட்டி செய்து வீடியோ பார்க்கவும். அதில் தெளிவாக தெரியும். சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யவும். நாங்கள் போடும் அனைத்து வீடியோவும் உங்களுக்கு வரும். இப்பொழுது கணிதத்தை பற்றி பார்ப்போம். கணிதத்தில் முதலாவதாக நம்பர் சிஸ்டம். இதில் 2 அல்லது 3 கேள்விகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. குரூப் டிக்கும் NTPCக்கும் சில சமயம் 4 கேள்விகளும் வந்துள்ளன. இதில் 2 டைப் இருக்கிறது. எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் RRBயில் 2 டைப் உண்டு. ஈஸி டு மாடரேட், மாடரேட் டு டிஃபிகல்ட். அது ஈஸியாகவும் இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும். அதுக்குண்டான ரேஷியோ வச்சு தான் அவங்க கட் ஆஃப் மார்க் ரேஞ்சு வச்சு அதில் ரிசல்ட்டை வச்சு அது நமக்கு கொடுப்பாங்க. அப்போ ஈஸியாக இருக்கிற கணக்கு நம்ம அட்டன் பண்ணுறவங்களுக்கும் டிஃபிகல்ட்டாக இருக்கிற அவங்க பண்ணுறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கிற மேக்ஸிமம் 25 அவங்க தட்டி தூக்கிடுவாங்க. அடுத்து இருக்கிறவங்க 25க்கு 15 தான் எடுத்திருப்பாங்க. ஆனால் அது ஒரு டிஃபிகல்ட் டைப் கொஸ்டின்ஸில் இருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த ரேஷியோ பிரகாரம் அவங்களுக்கு மார்க் போடுவாங்க RRBயை பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ நம்ம இதில் பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு தேவையானது நம்பர் சிஸ்டத்தில் டிவிசிபிலிட்டி, சைக்கிள்சிட்டி, கவுண்டிங் நம்பர்ஸ் ஆஃப் ட்ரைலிங் ஜீரோஸ். அப்படின்னா இதில் ஜீரோஸ் நம்ம ஜீரோ எத்தனை ஜீரோ இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது. அப்புறம் ரிமைண்டர் தியரம்ஸ், அதில் பாலினாமியல் தியரம் இருக்குது, மோரான் ரிமைண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. இதுதான் மேக்ஸிமம் ரயில்வேல வர்றது. அப்புறம் பேஸ் சிஸ்டம் இருக்குது, யூனிட் டிஜிட் இருக்குது. யூனிட் டிஜிட்லாம் பழைய கொஸ்டின் ஆயிடுச்சு. இப்போ நியூ மாடலில் இந்த பாலினாமியல் தியரமும் மோரா ரிமைண்டர்ஸும் தான் வந்துகிட்டு இருக்கு. கவுண்டிங் ஜீரோஸ் அது இன்னும் கொஞ்சம் வந்துட்டு தான் இருக்குது. சைக்கிளிசிட்டி வெரி இம்பார்ட்டண்ட்டு, அதை பற்றி நம்ம பார்ப்போம். டிவிசிபிலிட்டி ரூல்ஸு அது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் பாக்கி இந்த இதையும் பண்ண முடியும். அதையும் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம்.